டே 33 ஆஃப் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் டு லூஸ் 10 kgs in 60 days. இதுக்கு நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஈட்டிங் விண்டோ மார்னிங் 10:30 to ஆஃப்டர்நூன் 2:30. இன்றைக்கி காலையில் நான் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அரௌண்ட் 11:30 கிட்ட ஒரு பனானா மட்டும் எடுத்துக்கிட்டேன். டிரெக்டாக லஞ்சுக்கு வந்து அரிசியும் பருப்பு சாதம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அரிசியும் பருப்பையும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் குக்கரில் வந்து தேங்காய் எண்ணெய், கடுகு, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இதெல்லாம் சாட்டே பண்ணிவிட்டு மசாலாஸ் பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து 2 கப் அரிசியும் பருப்பு சோக் பண்ணியிருந்திங்கன்னா 3.25 கப்பு தண்ணி விட்டுட்டு அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா அரிசி பருப்பு சாதம் ரெடி. கடைசியாக நெய் அண்ட் எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி ஆட் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு எப்போதுமே அரிசி பருப்பு சாதத்தை வந்து தயிரோட தொட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அடிஷ்னலாக மாங்காய் ஊறுகாவும் பன்னீர் பக்கோடாவும் ஏர் ஃப்ரையரில் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மாங்காய் ஊறுகாய். இது வந்து கட் மேங்கோ பிக்கிள். அண்ட் பன்னீர் பக்கோடா ஏர் ஃப்ரையரில் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். பட் டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு டேஸ்ட் இல்லை, பட் ஸ்டில் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் வந்து ஜவ்வரிசி வத்தல் அம்மா போட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு 2 பீஸ் சாப்பிட்டேன். ஈவினிங் அரௌண்ட் 6:30 கிட்ட இந்த பனானா நியூ இயருக்கு வாங்கினது ரொம்ப ரைப் ஆகிடுச்சு. அதில் ஏதாவது பண்ணலான்ட்டு தான் இந்த பனானா பிரெட் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து கோவிட் டைமில் வந்து டெய்லி ஏதாவது பேக் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். கேக்லாம் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் பேக் பண்ணுறேன். எனக்கு அந்த ஸ்மெல்லே வீடு ஃபுல்லாக அந்த பனானா, வெனிலா எசன்ஸ், மில்க்கு, டார்க் சாக்லேட் ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. நான் அப்போ தான் யோசித்தேன், ஒரு உண்மையான ஹோம் பேக்கருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்படி பேக் பண்ணி சாப்பிட முடியாமல் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து அது ஈட்டிங் விண்டோவில் இல்லை. ஸோ வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். அடுத்த நாள் நம்ம எந்திரிச்ச வேலை இந்த பனானா பிரெட் ட்ரை பண்ணுறது தான். ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால ஓகேவாக தான் இருந்துச்சு. மேலே கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு, பட் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. இன்றைக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து வாக்கிங் அரௌண்ட் 10K ஸ்டெப்ஸ்.